ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயா. இன்னைக்கு அருள்மொழிகளை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பக்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்தான். சரிங்களா? ஸோ பக்தன்னா யார், சீடன்னா யார், ரெண்டு பேருமே ஒன்று தான் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருமே பக்தியை வச்சு தான் ஆன்மீகத்தில் முன்னேறுறாங்க. ஸோ அதனால் இங்கே ரெண்டு பேருமே ஒன்று தான். ஆனால் அவங்க குரு கிட்ட கொண்ட பக்தி எப்படி இருக்குது, அவங்களுடைய நெறிமுறை எப்படி இருக்குது, விருப்பம் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோக்குள்ளே அவங்க குரு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் சீடனுடைய பக்தி கம்ப்ளீட்டாக இருக்காது, அரைங்குறையமாக இருக்கும், முழுமையாக இருக்காது. ஸோ இதை வச்சு தான் வித்தியாசங்கள் வரும் பக்தனுக்கும் சீடனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சீடன் குருவை நம்ப மாட்டான் ஸ்டார்டிங்காக. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய கேள்விகள் வரும் மனசில். அவங்க இதை யார் மூலமாவது தீர்த்துப்பாங்க அந்த கேள்விகள் சந்தேகத்தெல்லாம். ஸோ தீர்த்ததுக்கப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தாகம் அதிகரிக்கும். ஏன்னா குரு உண்மை தான், வந்திருக்கிறவங்க யார், சாக்ஷாத் அந்த கடவுளே குரு வடிவத்தில் இறங்கி அவதாரமாக வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க மனசில் கிளியராக புரிஞ்சிருமா குரு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க குரு மனசில் நம்ம எப்படியாட்டு போகணுமே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம குருவை, அடுத்து அவங்க மனசில் நம்ம எப்படி இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கு அந்த சீடனுக்கு ரொம்ப தாகம் அதிகமாக இருக்குமா. அப்போது அவன் சீடன் குருவோட மனசில் இடம் பிடிக்க ரொம்ப என்னெல்லாமோ செய்கிறான். அப்போது குருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது, பக்தி பண்ணால் ரொம்ப பிடிக்கும், சேவை பண்ணால் ரொம்ப பிடிக்கும், குரு சொல்கிற வழிமுறைகளை நடந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவானாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அம்மாக்கிட்டேயும் போகிறோம். அம்மாக்கிட்ட போகும்போது நமக்கும் நிறைய விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். ஸ்டார்டிங்கில் அம்மாவை நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம். யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஒரு லேடி மாதிரி இருக்காங்க, வயசானவங்க மாதிரி இருக்காங்க, இவங்க யார், குருவா, இவங்க எப்படி குரு நம்மளை ஏற்றுக்க முடியும், சாதாரண மனுஷங்க மாதிரி தானே இருக்காங்க, சரி குருன்னு சொல்கிறாங்க, சரி பார்ப்போம், ஒரு நாள் போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அம்மாவை போய் பார்க்கலாம், செக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அம்மா தொட்டு அணைச்சி நம்மளுடைய கர்மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுவாங்க. தீட்சை வாங்கியிருப்பாங்க சில பேர். அப்போ அம்மாக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிக ஈர்ப்பு வரும். ஏன்னா அம்மா நம்மளுடைய தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மேலுள்ள திரையெல்லாம் அம்மா நீக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் அம்மா கிட்ட போய் உடனே தீட்சை வாங்கிடுவாங்க. வாங்கினோன்னே மேலுள்ள திரையெல்லாம் ரிமூவ் பண்ண முடியல, குரு தான் வந்திருக்காங்க, நம்ம இன்னும் அவங்கக்கிட்ட நெருங்கணும், ஆன்மீக பாதையில் இன்னும் அதிகமாக தாகம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்க அதிகமாக ஆன்மீகத்தில் முன்னேறும்போது எப்படியாட்டு குருவோட மனசில் நம்ம இடம் பிடிச்சிருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களாம். ஸோ இதே தான் நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக நம்ம குருவை பார்க்க முடியல, அப்படி தான் நம்ம நம்பி போகணும். ஸோ அதுக்கடுத்து அவங்க எந்தெந்த வழியில் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நாமளும் முன்னேறணும்னு சொல்லிட்டு அவங்க பாதையில் முன்னேறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம குருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணுமேனு சொல்லிட்டு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேவை, பக்தி இதெல்லாம் பண்ண குருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீடனுக்கு எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்களே குருக்கிட்ட, குருவும் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களே, அப்போ நம்மளை ஏன் பிடிக்க மாட்டேக்கு, நம்மளுக்கு ஏன் ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டேக்காங்க குரு, இதனால் என்ன ஆக போகுது, எனக்கெல்லாம் அப்படி தான்ப்பா, அம்மா இன்னும் இது வரைக்கும் ஒரு முத்தம் கூட கொடுத்ததில்லை. ஏன்னா நம்ம ஏங்குவோம் இல்லையா, ஏன் அம்மா நமக்கு முத்தம் கொடுக்க மாட்டேக்காங்க, எல்லாத்துக்குமே முத்தம் கொடுத்துட்ருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டேன், அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன், எல்லாருமே தானே பக்தி பண்ணிகிட்ருக்கேன். சரி, பக்தியில் டிஃப்ரெண்ட் இருக்கும், குறைகள் நிறைகள் அதிகமாக தான் இருக்கும். பக்தி குறைகள் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது, நம்ம பக்தி எந்த அளவுக்கு பண்ணுறோன்ட்டு அது அம்மாவுக்கு தான் தெரியும். ஓகே, நான் ஏன் எல்லாத்தையும் மாதிரி என்னை ட்ரீட் பண்ண வேண்டியதானே, எனக்கு ஏன் முத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நேராகவே அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணி அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பிரம்மச்சாரி, அவங்களுக்கு அம்மா ஃபோன்லேயே முத்தம் கொடுக்குறாங்க. இன்னொன்று, நான் அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன், இதை என்ன அம்மா பார்க்க வைக்கிறாங்க. இன்னொருத்தவங்க தான் அவங்க அம்மாக்கிட்ட தர்ஷன் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. திருப்பி அம்மா அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ பாருங்கள், நான் அப்போ முன்னாடி தான் உட்காந்துருக்கேன், அம்மா என்ன உணர்த்துறாங்க, நீ இன்னும் என்ன அதிகமாக நினைக்கணும், அதிகமாக பக்தி பண்ணணும், இன்னும் அதிகமாக ஏங்க வைக்கிறாங்க என்ன. ஏன்னா அந்த முத்தத்துக்காக நான் ஏங்கணும் இல்லையா, அப்போ அம்மாவை நான் அதிகமாக நினைப்பேன் இல்லையா. ஸோ இதுதான் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போது என் கண்ணு முன்னாடியே அம்மா இன்னொருத்தவங்களுக்கு முத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கு ஒரு பொறாமை வரும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா இப்படி வச்சு கொஞ்சிறாங்களே, இவங்களை கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது என் கண்ணால் பார்க்க வர வைக்கிறாளே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான அர்த்தம் படிக்க மட்டும் தெரியுது. ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப நிலை தான், இன்னும் நான் முன்னேறலை அப்படிங்கிறத அம்மா வெட்ட வெளிச்சமாக காமிக்கிறாங்க.
ஏன்னா இதில் எனக்கு சுயநலம் அதிகமாக இருக்குது. கரெக்டாக இது ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக இந்த சுயநலம் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். போக போக இது மாறும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு போராட்டம் வரும், ஒரு மனக்குழப்பம் வரும். ஏன் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரு மேலேயே கோவப்படுவோம். ஸோ இந்த கோவம் இருக்கு இல்லையா, இது நாளையில ஒரு மன போராட்டமாகி குரு கிட்ட நெருங்க தான் நம்மளை வைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒன்று தோணும், நம்ம குருவை விட்டு எங்கேயும் பிரிஞ்சிடக்கூடாது, இன்னும் அதிகமாக நெருங்கணும் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு லாக் போட்டுருவாங்க குரு. ஓகேவா? அதுக்கப்புறம் குரு வந்து அந்த சீடனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. குரு அவங்களுக்கு நல்ல உபதேசம்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதனால் அந்த சீடன் வந்து குரு கிட்ட அதிகமாக அன்பு காட்டி ஆன்மீகத்தில் அதுக்கடுத்த நிலைக்கு உயருவான். சீடனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குருக்காக சேவை பண்ணணும்னு துடிப்பான். ஸோ எல்லாத்தையுமே இறைவனாக பார்க்க ஆரம்பிப்பான். அவனுக்கு அனைத்தும் இறைவன், என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொது நலமாக நடந்துக்குவான். எதையுமே எதிர்பார்க்க மாட்டான். நான் என்ற தன்மையில் இருக்கவே மாட்டான். எல்லாமே என்னுடைய குரு, எல்லாமே என்னுடைய இறைவன் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுமே அவன் உண்மையான சீடனாகி விடுறான். ஸோ இப்போ வந்து சீடன் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே என்னுடைய குருவுக்கு நான் அர்ப்பணிச்சுட்டு சரணாகதி அடைஞ்சிடுவான் குருக்கிட்ட. அவனுக்கு எந்த ஆசை இருக்காது, எந்த வெறுப்பு இருக்காது. அவன் முழுக்க நான் எதுக்காக இந்த இறைவனை அடையிறதுக்கு தான் நான் பூமிக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு அவன் போராடுவான். ஆத்ம ஞானம் மட்டும்தான் இங்கே உண்மை, இறைவனை அடையிறது மட்டும்தான் இங்கே உண்மை, அதுக்கு தான் நான் பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையே நோக்கி பயணம் பண்ணுவான். அவன் குருவை நினச்சி வாழ்வான். குருவை விட்டு அவனால் இருக்கவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நிலை தான் அவன் உண்மையான சீடனாகி விடுறதுக்கான நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம குருவை நெருங்கும்போது நிறைய அம்மா வந்து கர்மா கழிப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட சரணாகதி அடைஞ்சால் தானே அவங்க உங்களை செக் பண்ண முடியும், என்ன பண்ணி வச்சுருக்க, நீ சும்மா மேலோட்டமாக மாதிரி அடுத்தவங்க மாதிரி போய் பார்த்துட்டு வந்த, மூணாவது நபர்கள் மாதிரி பார்த்துட்டு வந்த அப்படின்னா உனக்கு அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. உனக்குள்ளே அவங்கள ஏற்றுக்கோ, நீ கிடையாது, இங்கே அனைத்தும் குருவை பாரு, இங்கே இரண்டல்ல அனைத்தும் ஒன்றே அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுமே இறைவன் வந்து உன்னை எங்கேயும் விட மாட்டாங்க. அப்போது உனக்குள்ள பூரண சரணாகதி அடைஞ்சிடும் இல்லையா, பூரண சரணாகதி ஆயிடுவோம். அப்போது இறைவன் வந்து உன்னை அனலைஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய முக்காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருக்கு, பிறவி பிறவி எடுக்க போறியா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட மாட்டாங்க. இந்த பிறவிலேயே நீ இறைவன் அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணுனா இறைவன் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூட்டை போட்டு உனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ரூட்டு போட மூஞ்சிலையுமே நமக்குள்ளே கர்மாவை சேர்த்து கழிப்பாங்க. கர்மா கழிக்கும்போது நிறைய அடி விழும், மன கசப்பு அதிகமாக வரும். ஏன்னா ஒரு பாசம் அதிகமாக வச்சுருப்போம் வீட்டில் உள்ளவங்க மீது, இல்லை வெளியில் உள்ள நபர்கள் மீதோ அதிகமாக பற்று இருக்கும். அந்த பற்றெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க, எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியல வலிக்க தானே செய்யும். இப்போது பூமரே சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒட்டி வைக்க முடியல, நம்ம கையில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியல, நம்ம தோல் எப்படி வலிக்குது. ஸோ இதே தான். அப்போது நமக்குள்ளே பற்று வந்து நம்ம உடம்புல ஒட்டிகிட்டு இருக்கு. அதை குரு மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியல வலிக்க தான் செய்யும். அதை விட மேலான இது யாருமே நம்ம பண்ண மாட்டாங்க, குரு தான் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். உண்மையான சீடன் வந்து இடம் கொடுத்தே ஆவான். ஏன்னா அவன் குரு மேலே அதிகமான அன்பு வச்சுருக்கான். அப்போது குரு வந்து கர்மா கழிக்கும்போது நிறைய அடி விழும், மனசு தாங்க முடியாத வலியெல்லாம் வரும். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா குருக்கிட்ட நெருங்க மாட்டாங்க, குருவை விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சீடன், உண்மையான சீடன் என்ன பண்ணுவான், இது என்னுடைய இறைவனுடைய பிரசாதம், என்னுடைய குரு எனக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம், நான் இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு அதையும் கடந்து போவான். இதுதான் உண்மையான பக்தனுக்கும் சீடனுக்குள்ள வித்தியாசம். சில நேரம் குரு வந்து சீடனை சோதிச்சு கூட பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னா அவன் வந்து இன்னும் உறுதியாக இருக்கானா, உறுதி இல்லாமல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சீண்டி பார்ப்பாங்க. சில நேரம் அவனுடைய மனக்குழப்பத்துக்கு ஆளாகுவாங்க, அவனுக்கு கடுமையான தண்டனை கூட கொடுக்கலாம். ஸோ இதுலேருந்து அவன் மீண்டு வராமல் உறுதியாக இருக்கானா, அவன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, இன்னொரு டைம் என்ன சொல்லுவாங்க, நானா பேசினேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அசராமல் என் குருவே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் குருவோடைய காலில் கெட்டியாக பிடிக்கிறானோ அவன் தான் உண்மையான சீடனாகிறான்.
இப்போ உண்மையான சீடன் அப்படிங்கிறவனுக்கு அகங்காரம் இருக்காது, தன்னுடைய தனித்தன்மையை விட்டுருவான். அவன் குருக்காகவே வாழ்வான். குரு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வான். அவனுக்குன்னு எந்த ஒரு உரிமையும் இருக்காது தன்னோட உடம்பு மீது. எல்லாமே உயிரற்ற ஒரு சவம் போல தான் அவன் எப்போவுமே இருப்பான். ஏன்னா அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருப்பான் குருக்கிட்ட. அவனுக்காகவே வாழ மாட்டான். முதல்ல எல்லாமே என் குரு குரு குருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பைத்தியமாக குரு மேலே இருப்பானான். அப்போது அவனுக்கு எந்த ஒரு மதிப்பீடும் கிடையாது குருக்கிட்ட. சில பேர் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, குருவே அனலைஸ் பண்ணுவாங்க. படைச்ச இறைவனை அனலைஸ் பண்ணலாமா? அது நம்மளுக்குள்ள அந்த தகுதி கிடையாது முதல்ல. ஸோ அந்த மாதிரி சீடன் எப்போவுமே உண்மையான சீடன் குருவை அனலைஸ் பண்ணவே முடியாது, பண்ணவும் மாட்டான். இதுதான் உண்மையான சீடனுக்குள்ள அழகு. இப்போ சாதாரண சீடன்னு எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு சுயநலம் அதிகமாக இருக்கும், இறைவன் மீது முழு நம்பிக்கை இருக்காது. இது உண்மையான சீடனை பார்த்தீங்களா, வாழ்கிறதே குருக்காக தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த பற்றுதலும் கிடையாது. அவங்க தன்னுடைய உடம்பை மறந்தே வாழ்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோக்குள்ளே அவங்க அவங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் குருவோடைய அறிவை பயன்படுத்துகிறாங்க. குருவுடைய அறிவுனா அவங்களுடைய உபதேசங்கள். ஸோ அவங்களுக்கு நான் என்ற தன்மை இருக்காது, அனைத்தும் அவங்களுடைய மைண்டில் இருக்கிறது குருவுடைய உபதேசங்கள் மட்டும்தான். அப்போது அவங்க வாழ்கிறது முழுக்க முழுக்க இந்த இறைவனை, இந்த உலகத்தில் இறைவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சமே காட்ட மாட்டாங்க. எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது என் குருக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்து பிடிச்சவங்க மாதிரி குருவை போலேயே அப்படி வாழ்வாங்க. மௌனமாகவே இருப்பாங்க, எப்போவுமே உண்மையை தேடிக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய ஆள் மனதில் குருக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, குருவை நினச்சி தியானம் பண்ணுவாங்க அதிகமாக. கடவுள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு யாருமே கிடையாது, இந்த உலகத்தில் நானும் என் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருகி 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 குருவை லவ் பண்ணுவான். இது சாதாரண சீடனுக்கு சீடன் சொல்கிறத விட அவங்கள ஒரு பக்தர்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான நாட்டம் கிடையாது குரு மீது. ஸோ உண்மையான சீடன்னா அதிகமாக நாட்டம் வச்சு இறைவனை கதின்ட்டு இறைவனுக்காகவே வாழ்ந்து அந்த ஆத்ம அனுபூதி நிலையை அடைகிறான். அவன் எப்போவுமே மௌனமாகவே இருப்பான். குருவை பார்க்க போகும்போது கூட தனக்குள்ள மௌனமாக நான் என்ற தன்மையிலேருந்து குரு மீது அவ்வளோ பயபக்தி அன்போடு அப்படி பூரண சமர்ப்பண உணர்வோடு செல்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா.